எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு டீ கடையில் கிடைக்கிற வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி வீட்டிலையே மாவு ரெடி பண்ணி எப்படி சூப்பராக செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வாழைக்காய், 1/2 கிலோ கடலை மாவு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 150 கிராம் பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 15 பல் பூண்டை நம்ம பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வரணுங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் தேவையான அளவு உப்பை சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், இது அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 15 பல் பூண்டை நம்ம பேஸ்ட்டாக அடிச்சுட்டு வந்துருக்குறோங்க. அதையும் இப்போ சேர்த்திக்கலாங்க. அது கூட 50 ml எண்ணெய்ங்க. இதெல்லாம் முதல்ல நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்தளவு கலந்ததுமே நம்ம 1/2 கிலோ கடலை மாவை உள்ளே சேர்த்திடலாங்க. அது கூட 150 கிராம் பச்சரிசி மாவு, இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நம்ம இந்த மாவை கரைச்சிக்கலாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி தாங்க மாவை கரைக்கணும். தண்ணி ஜாஸ்தியாக போச்சுன்னா பஜ்ஜியில் எண்ணெய் நிறையா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க மாவை. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வாழைக்காயை அந்த மாவில் போட்டு எடுத்து நம்ம எண்ணெய்க்குள்ளார போட்டோம்னா சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிருங்க. இந்த வாழைக்காய் பஜ்ஜி போடையில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடு கம்மியாக போட்டோம்னா நம்மளுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம இப்போ ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இதே மாவில் வெங்காயமோ இல்லாட்டி உருளைக்கிழங்கோ நம்ம கட் பண்ணி போட்டு உருளைக்கிழங்கு பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜியும் சுடலாங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பஜ்ஜி 2 பக்கமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சுங்க. மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. நம்ம கடையில் வாங்கி ரெடிமேட் மாவை வச்சு செய்கிறத விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்குற டேஸ்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இதையவே திருப்பி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராக வீட்லேயே மாவு ரெடி பண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ இந்த பஜ்ஜியை பிச்சு பார்த்தோம்னா நல்லா அழகாக வெந்திருக்குங்க. நம்ம கடைகளில் சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு மாவும் சூப்பராக ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் தேங்காய் சட்னிங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி,
அரை மூடி தேங்காய் துருவினதுங்க, அது கூட அரை கப் அளவு பொட்டுக்கடலைங்க, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சுங்க, பஜ்ஜியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.